தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறையில இருக்க பணியிடங்கள் மற்றும் பதவி உயர்வுக்கு என்னென்ன தகுதிகள் அப்படிங்கிறத மறுவரையறை செஞ்சு ஜூன் 3, 2026 தமிழ்நாடு கெசட்ல வெளியிடுறாங்க. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் 1 to 5க்கான டீச்சர்ஸ்க்கான தகுதிகள்ல பிஎட் பட்டதாரிகளை மீண்டும் சேர்த்திருக்காங்க. இதற்கு என்ன பொருள்னா, இப்ப எஸ்ஜிடி எக்ஸாம் நோட்டிபிகேஷன் ஒருவேளை வந்தா டெட் பேப்பர் 1 பாஸ் பண்ணி ஆல்ரெடி கையில வச்சிருக்க கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணி எழுதலாம் அப்படிங்கிறதும், இல்ல டெட் பேப்பர் 1 நோட்டிபிகேஷன் வருது அப்படின்னா அதை பிஎட் கேண்டிடேட்ஸ் எழுதலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். இதுல வந்து நமக்கு கட் காப்பி பேஸ்ட்ல ஒரு தமிழ்நாடு கெசட்லயே ஒரு மிஸ்டேக் நடந்திருக்குமா அப்படின்னு நமக்கு ஏன் யோசிக்க தோணுதுன்னா, நாம ஒரு கேஸ் போட்டிருக்கோம் 1 to 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்றதுக்கு பிஎட் கேண்டிடேட்ஸ் உண்மையா தகுதி உடையவர்கள் தான் நிறைய காரணங்களை நம்ம சொல்லி வழக்கு போட்டோம். ஆனா தமிழ்நாடு அரசு இன்னும் பதில் சொல்லல. 2 நீதிபதிகள் அமர்வு முன்னாடி தான் விசாரணை வந்துச்சு. அப்படி 2 நீதிபதிகளா மொத்தம் ஒரு இரு நீதிபதிகள் 3 மாசம் விசாரிப்பாங்க. மறுபடியும் பெஞ்ச் வந்து மாறும். மறுபடியும் வேற நீதிபதிகள் அந்த வழக்கில் விசாரிப்பாங்க. ஒரே நீதிபதிகள் தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அப்படி முதல்ல 2 நீதிபதிகள்ட்டையும் பதில் போறதுக்கு டைம் வேணும்னு கேட்டாங்க. மறுபடியும் 2வது மாறும் போதும் மறுபடியும் பதில் சொல்றதுக்கு டைம் வேணும்னு கேட்டாங்க. மறுபடியும் இப்பயும் மாறிட்டாங்க. இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நாம என்ன வழக்க விசாரணைக்கு கொண்டு வரல. அதற்கு முன்னாடியே இப்படி வந்து கெசட்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு. கட் காப்பி பேஸ்ட்ல ஒரு மிஸ்டேக் நடந்திருக்காது அப்படின்னு ஏன் தோணுது அப்படின்னா, 2020 கெசட்டையும் 2026 கெசட்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள், 1 2 விஷயம் கிடையாது, நிறைய விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்களை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கட் காப்பி பேஸ்ட்ல மிஸ்டேக் நடந்ததுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவுங்கிறது தெரியும். இப்போ உங்களுக்கு 2020 இருக்க கெசட்டை உங்களுக்கு காட்டுறேன், ஒரு தடவை தெளிவா பாருங்க. இது பாருங்க, இது வந்து 30 ஜனவரி 2020 ஸ்பெஷல் ரூல்ஸ் ஃபார் தமிழ்நாடு எலமெண்டரி எஜுகேஷன் சபார்டினேட் சர்வீஸ். நமக்கு மெயினா முக்கியமான வார்த்தைகள் இவைகள் தான். இது செக்ஷன் 48 வால்யூம் 3, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல ஸ்பெஷல் ரூல்ஸ் ஃபார் த தமிழ்நாடு எலமெண்டரி எஜுகேஷன் சபார்டினேட் சர்வீஸ், டேட் பாத்துங்க 2020. இதுல தான் முத பிஎட் உள்ள கொண்டு வராங்க. இது இந்த போஸ்டிங் மட்டும் பாருங்க, ப்ரீ வெக்கேஷனல் இன்ஸ்ட்ரக்டர்னு ஒன்று இருக்கா, இதை தெளிவா பாருங்க. அதே போல கிராஜுவேட் டீச்சர்ஸ் தமிழ், நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து காட்டுறேன். நிறைய மாறுதல்கள், நிறைய விஷயங்களை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பாருங்க, இந்த கிராஜுவேட் டீச்சர் தமிழ்ல இந்த இடத்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் 50 மார்க்ஸ் அண்ட் பேச்சுலர் இன் எஜுகேஷன் பிஎட் மட்டும்தான் இருக்கு. இதுல பிஜி பத்தி எதுவுமே பேசல. இது 2020 இந்த விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே போல இந்த போஸ்டிங்கும் தெளிவா பார்த்துக்கோங்க. ப்ரீ வெக்கேஷனல் இன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறதையும் பாருங்க. இது 2020, மறுபடியும் சொல்றேன், இது 2020. ஒரு தடவை மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி கூட திரும்ப திரும்ப பாருங்க. இது இப்ப 2026 உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்ப இது பாத்தீங்கன்னா ஜூன் 3, 2026. நாம மெயினா பார்க்க வேண்டிய விஷயம் ஸ்பெஷல் ரூல்ஸ் ஃபார் தமிழ்நாடு எலமெண்டரி சபார்டினேட் சர்வீஸ், இதை தான் பார்க்கணும். 90ல இருந்து 97 வரைக்கும். பேஜ் நம்பர் 90 இந்த இடத்துல பாருங்க, மறுபடியும் தெளிவாக கவனிங்க. செக்ஷன் 48A இங்க பாருங்க, வால்யூம் 3 தமிழ்நாடு எலமெண்டரி எஜுகேஷன் சபார்டினேட் சர்வீஸ். நான் ஏற்கனவே அங்க ஒன்று நான் நோட் பண்ண சொன்னேன் பாத்தீங்களா, போய் இப்போ ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ப்ரீ வெக்கேஷனல் இன்ஸ்ட்ரக்டர்னு அது காணாம போயிடுச்சு பாருங்க. இந்த இடத்துல இங்கிலீஷ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்ப நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ கிராஜுவேட் டீச்சர் தமிழ்லையும் உங்களுக்கு அதே போல காட்டுறேன். ஒரு சின்ன உதாரணத்துக்காக காட்டுறேன். இது நான் உட்காந்து பண்ணது, ரொம்ப நேரம் உட்காந்து மெனக்கட்டு பண்ணிட்டு இருந்தேன். ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம் தான், ஒவ்வொரு விஷயத்துல நிறைய மாறுதல்கள் நடந்திருக்கு. இங்க பாருங்க, கிராஜுவேட் டீச்சர் தமிழ் தான். கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் 50% மார்க் அண்ட் பேச்சுலர் இன் எஜுகேஷன் மட்டும் தான் அங்க இருந்துச்சு. இங்க பாருங்க, அட்லீஸ்ட் 50% மார்க் எய்தர் இன் கிராஜுவேஷன் ஆர் போஸ்ட் கிராஜுவேஷன். அப்ப பிஜிலையும் இருக்கணும் சாரி அப்படிங்கிற விஷயத்தை ஆட் பண்ணியிருக்காங்க, இங்க ஆட் பண்ணியிருக்காங்க. அதே போல ப்ரீ வெக்கேஷனல் இன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் 2020ல இருந்துச்சு. உங்களுக்கு தெளிவா பார்த்துருப்பீங்க நம்புறேன்.
அது இங்கே மிஸ் ஆயிருக்கு. அப்ப ரிமூவ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப நம்ம இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது பிரிண்டிங் மிஸ்டேக்ல நடந்த தப்பு மாதிரி தெரியல. பாலிசி டிசிஷனா பண்ணி செகண்டரி கிரேடுக்கு பிஎட் தேவைதான் அப்படின்னு இன்க்ளூட் பண்ண மாதிரி தான் தெரிகிறது. இவருங்க செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் இது வந்து இப்ப நியூவா ஜூன் 3 2026ல பிஎட் எகைன் உள்ள வந்திருக்கு. அப்ப அந்த ப்ரீ வெக்கேஷனல் இன்ஸ்ட்ரக்டரை ரிமூவ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு, அதே போல இந்த கிராஜுவேஷன் டீச்சர் அப்படின்னு இருந்துச்சு பாத்தீங்களா, அதுல வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் அப்படிங்கறத ஆட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இதை ரிமூவ் பண்ண தெரியலையா? ப்ரீ வெக்கேஷனல் இன்ஸ்ட்ரக்டரா இருந்த அந்த போஸ்டிங்லாம் ரிமூவ் பண்ண அந்த கெசட்டை பிஎட மட்டும் ஏன் ரிமூவ் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது கட் காப்பி பேஸ்ட் மிஸ்டேக் நடந்திருக்குமா அப்படின்னு நம்ம இன்னும் கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணி யோசிக்கும் போது நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. இது வந்து பாத்தீங்கன்னா 4 பேஜ், அதாவது 2 பக்கம், ரெண்டே ரெண்டு பேப்பர் 4 பக்கம். அதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா குமரகுருபரன் ஐஏஎஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முதன்மை கல்வி செயலாளராக இருக்கும்போது அவர் என்ன செய்யறாரு, பள்ளிக்கல்வித்துறையில இருக்கும்போது 8 நவம்பர் 2023 அப்ப பிஎட் வந்து நீங்க எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லி ரிமூவ் பண்ணிடுறாரு. இது மொத்தம் எத்தனை பக்கம்? 4 பக்கம். பேப்பரா பார்க்கும்போது 2. அப்ப ஒருவேளை இது வெறும் 2 பேப்பர் தான் இருக்கு. தலைமைச் செயலகத்திலையும் பள்ளி கல்வித்துறை 5வது மாடியில இருக்கு. ரொம்ப காத்தடிச்சு இந்த 2 பேப்பரும் பறந்து போய் அதை கவனிக்காம விட்டு அப்படியே போட்டிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு யோசிக்க தோணுது. கட் காப்பி பேஸ்ட் அது போல ஒரு மிஸ்டேக் வந்திருக்குமோ, ஏன்னா இது 2 பேப்பர் தானே இருக்கு. இப்படி ரிமூவ் பண்ணதே தப்பு. நாங்க ஆர்குமெண்ட்ல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். நடந்திருந்தால், ஒருவேளை நடந்திருந்தால் இப்படி போட்ட ஒரு தமிழ்நாடு கெசட்லயே வந்த விஷயத்த, ஆல்ரெடி ஜிஓ வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏஜ் ரிலாக்சேஷன் 40ல இருந்து 58 இன்க்ரீஸ் பண்ணதையெல்லாம் அடிஷனல் பண்ணியிருக்காங்க. 2020ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா 40 வயசு தான் இருக்கும். 40 வயசுக்குள்ள இருக்கவங்க மட்டும் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இப்ப 2026ல அதையெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஜிஓவா வந்ததையே பண்ணும்போது கெசட்ல இருந்த விஷயம் வெறும் 2 பேப்பரா இருக்குது அப்படிங்கறதுனால 5வது மாடி வேற காத்தடிச்சு பறந்து போய் அதை மிஸ் பண்ணி கட் காப்பி பேஸ்ட்ல வந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா நம்ம வழக்கு போட்டோம், 2 நீதிபதிகள் அமர்வு 3 முறை மாறியாச்சு, பதில் சொல்லல. இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது நமக்கு பாலிசி டிசிஷனா எடுத்திருக்காங்களோன்னு சொல்ல முடியல. ஒருவேளை கேஸ்ல நாம சொல்லும் போதே பதில் மனுவா அங்க தாக்கல் பண்ணியிருக்கலாமே, அதை ஏன் பண்ணாம விட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயம் புரியாம இருக்கு. பட் இதுவரையும் நான் காட்டின விஷயங்கள்ல வச்சு கண்டிப்பா ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக்கா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை அந்த அளவுக்கு பிரிண்டிங் மிஸ்டேக், கட் காப்பி பேஸ்ட்ல மிஸ்டேக் நடந்திருக்குன்னா நம்ம அரசை என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒருவேளை அவங்க அப்படியே ரிமூவ் பண்றாங்கன்னு கூட வைங்களேன், மறுபடியும் கேஸ் ஹியரிங் கொண்டு வந்து ஆல்ரெடி அட்வொகேட் கேட்டாங்க, அடிஷனல் ரிட்டன் ஆர்கியூமெண்ட் உங்கள்ட்ட ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்குன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. மெயினா இந்த தேவேஷ் சர்மா அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட்ல தான் பிஎட் வந்து வெளியே எரிஞ்சாங்க. என்ன காரணம் சொன்னாங்கன்னா, இது கொஞ்சம் பாஸ் பண்ணி படிச்சு பாருங்க. ராஜஸ்தான்ல டிப்ளமோ வித் டெட் பேப்பர் ஒன் பாஸ் பண்ணவங்க ரெக்யூர்டு நம்பருக்கு மேல இருக்காங்க. அதாவது 50,000 டீச்சர்ஸ் தேவை அப்படின்னா 1,00,000 பேர் கிட்ட இருக்கிறாங்க. டிடெட்டும் படிச்சிருக்காங்க, பேப்பர் ஒன்னும் பாஸ் பண்ணியிருக்காங்க. 1,00,000 பேர் இருக்கும்போது வேக்கண்டே எனக்கு 50,000 தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு அப்படின்னு சொல்லி ரிமூவ் பண்ணாங்க. அப்படியே நீங்க தமிழ்நாட்டு கதைக்கு வந்தீங்கன்னா எல்லாமே ஆர்டிஐ ரிப்ளையோட என்கிட்ட இருக்கு. உச்சநீதிமன்றம் சமீபத்தில் ஒரு தீர்ப்பு சொல்லுது, அரசு பள்ளியா இருந்தாலும் சரி, அரசு உதவி பெறும் பள்ளியா இருந்தாலும் சரி, தனியார் பள்ளியா இருந்தாலும் டிடெட்டும் இருக்கணும், டெட் பேப்பர் ஒன்னும் பாஸ் பண்ணி இருக்கணுங்கிறது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு. பிஎட் தூக்கி வெளியே இருந்தது உச்சநீதிமன்ற தீர்ப்பு தான். அப்படி பார்க்கும்போது அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி 3 சேர்த்து 1,86,649 டீச்சர்ஸ்கள் தேவை. இது நான் யூகத்தின் அடிப்படையில் கூறவில்லை. இந்த நம்பர் ஆர்டிஐ ரிப்ளை மூலமாக கிடைத்த நம்பர் எனக்கு. ஆனா நீங்க எடுத்து பாருங்க, டெட் பேப்பர் 1ல இப்ப நடந்த டெஸ்ட்ல இவ்வளவு ஈஸியான கொஸ்டின் பேப்பர்ல பாஸ் பண்ணவங்க வெறும் 71,000 பேர் தான். எழுதின அத்தனை பேரும் பாஸ் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா கூட இன்னும் அது வந்து 1,00,000 கூட வைங்க, நமக்கு மொத்த தேவை எவ்வளவு? 1,86,000 தேவை. அப்ளை பண்ண 1,00,000 பேருமே பாஸ் பண்ணி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டா கூட மீதி 86,000 பேர் தேவைப்படுது. அப்ப கண்டிப்பா தமிழ்நாட்டுல டிடெட் டிப்ளமோ படிச்சுட்டு டெட் பேப்பர் ஒன்
பாஸ் பண்ண ஆசிரியர்கள் எவ்வளவு பேர் தேவைப்படுறாங்க? 1,15,099 பேர் தேவைப்படுறாங்க. ஸோ அப்படி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது? 1 to 5 ஒர்க் பண்ணணும்னா அவன் டிடெட்டும் படிச்சிருக்கணும், பேப்பர் ஒன்னும் பாஸ் பண்ணியிருக்கணுங்கிற விஷயத்த சொல்லுது. அப்படி ஆளுங்க இல்லையே, 1,15,099 பேர் தேவைப்படும் போது அதை நான் மறுபடியும் டிடெட் இன்னும் 2 வருஷம் படிக்க வச்சு எடுக்கிறதுக்கு பதிலா பிஎட் கேண்டிடேட்ஸை நான் அப்பாயிண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு வெறும் 6 மாசம் பிரிட்ஜ் கோர்ஸை மட்டும் சொல்லி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற விஷயம்தான். அதை தான் அடிஷ்னல் ரிட்டன் ஆர்கியூமெண்ட்டா அட்வொகேட் கேட்கும்போது நான் உங்களுக்கு அனுப்பியிருந்த பிடிஎஃப் தான் இது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டி ரிப்ளை மூலமா வந்தது தான். அதே போல அப்ப அந்த தீர்ப்பு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிரிட்ஜ் கோர்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இங்க பாருங்க, நோ சச் பிரிட்ஜ் கோர்ஸ் அப்படின்னாங்க. இப்ப பிரிட்ஜ் கோர்ஸும் உங்களுக்கு வந்துருச்சு. பிரிட்ஜ் கோர்ஸையும் என்ஐஓஎஸ் இப்போது அறிமுகப்படுத்திட்டாங்க. அப்ப பிஎட வந்து இன்க்ளூட் பண்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு நினைச்சு தமிழக அரசே பாலிசி டிசிஷன்ல பிஎட இன்க்ளூட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு தெரியல. ஒருவேளை நான் சொல்றேன், கட் காப்பி பேஸ்ட் மிஸ்டேக்கால இது நடந்திருந்தாலும் கூட இங்க கேஸ்ல நம்ம ஃபைல் பண்ண கேஸ்ல வந்து இவங்க ஆர்கியூ பண்ணி சொல்லிட்டோம். கட் காப்பி பண்ண நாங்க தெரியாம மிஸ்டேக்கா கூட கெசட்ல வந்ததா கூட வச்சுப்போம். கேஸுக்கான பதில் மனுவை சொல்லும் போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ஆர்டிஐ ரிப்ளை படி 1,86,000 பேர் தேவை. டெட்டு பேப்பர் ஒன் பாஸ் பண்ணி இருக்கிறவங்களே கிட்டத்தட்ட 71,000 + 20,000 1,00,000 பேர் தான் இருக்காங்க. இன்னும் 80,000 பேர் தேவைப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது பிஎட அலோவ் பண்ணாம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நீதிமன்றத்தில் கேட்கும் போதும் தெரிஞ்சிடும். 3 விஷயங்கள் மூலமா இது நம்ம விடை தெரிஞ்சுக்கலாம். ஒன்று, நேரடியா டிஆர்பியில் இருக்கக்கூடிய தொடக்க கல்வி இயக்குனரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப குயிக்கான வழினா அது. ரெண்டாவது விஷயம், கோர்ட்ல கேஸ ஹியரிங் வர வச்சு ஜெயிக்கலாம். அப்படி இல்லைன்னா மூணாவது விஷயம், இது கொஞ்சம் காலம் எடுக்கும். எவ்வளோ எத்தனை மாசம் ஆகும்னு தெரியாது. எஸ்டிடி நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா கூட தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா சரி, டெட் பேப்பர் ஒன் நோட்டிபிகேஷன் வந்தா கூட பிஎட இன்க்ளூட் பண்றாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா 2023ல குமரகுருபரன் ஐஏஎஸ் முதன்மை கல்வி செயலாளராக அவர் இருந்தபோது பிஎட ரிமூவ் பண்ணாரு. உடனே 5 நாள்ல எஸ்சிடியோட நோட்டிபிகேஷன் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து அதே மாதிரி கெசட் வந்து தகுதிகள் மறுவரை செய்யப்பட்டு வந்திருக்கு. அப்போ ஒருவேளை பிடி எக்ஸாமோடைய நோட்டிபிகேஷனோ இல்ல அரசு துறையில இருக்க பதவி உயர்வு சம்பந்தமான விஷயங்கள் நடப்பதற்காகவோ இந்த கெசட் வெளிவந்திருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். விரைவில் இதற்கான விடையை வந்து ஒன்று அதிகாரிகள் மூலமா தெரிஞ்சுப்போம், இல்லைன்னா கோர்ட்ல கேஸை ஹியரிங் கொண்டு வச்சு தெரிஞ்சுப்போம், இல்லைன்னா நோட்டிபிகேஷன் விட்டாங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இது இப்ப நான் காட்டின விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு, இல்ல உங்களுக்கு புரிஞ்சிச்சு, எந்த உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தாலும் அதை நீங்க சொல்லுங்க. சொன்ன விஷயங்கள்ல நான் ரொம்ப தப்பா சொல்லியிருக்கேன், இந்த விஷயம்லாம் பெரிய மிஸ்டேக்கா நான் சொல்லிட்டேன், புரிதல் இல்லாம நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட நீங்க எது வந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க.